ஸ்கூல்லாம் திறக்க போகுது. மெடிக்கல் சீட்டுக்கான அட்மிஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வரும்போது அந்த டாக்டர் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட மைண்ட் செட் மாறணும். இந்த படத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கான், உயிரை காப்பாற்றுற மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னு உயிரை விடலாமா? இது யோசிங்க. நீங்க டாக்டர் ஆனு ஆசைப்படுறது உயிர் காப்பாத்துற ஒரு ப்ரொஃபஷன் தானே. அது கிடைக்கலன்னு நாங்களே உயிரை விடணும். உயிருக்கு என்ன வேல்யூ? அப்போ வெறும் டிகிரி, அந்த டிகிரி, அந்த காலேஜ், இதுல சேரணும், அதுல சேரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்கூல் அனுபவத்துல இருந்து ஒரு டேலண்ட் உருவாயிருக்கும். அதுக்கான கோர்சஸ் இருக்கும், அதுக்கான ஃபியூச்சர் இருக்கும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிற ஒரு தீவிர தன்மையோட தான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஸ்கூல்ல ஒரிஜினலா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வெற்றி தோல்விங்கிற மைண்ட் செட் தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம். இந்த படத்துல நான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ஜென்ரலா நியூஸ் என்ன சொல்றான், ஒரு பொண்ணை கத்தியால குத்தி கொண்டுட்டா, ஐயோ அந்த பொண்ணு பாவம், அவர் செத்து போட்டா, ஐயோ பாவம், சோகம், விரக்தி, கவலை, இப்படியே நம்ம நியூஸ் எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போறோம்? ஏன் இது நடக்குது? அதுக்கு ஒரே பேஸ், நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேனான்னு ஒரு 2 வரி இருக்கு தெரியுங்களா, உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும். என்ன ஜெயிக்கிறது தோக்குறது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இது ஒரு பயங்கரமான பிரெயின் வாஷ். 3 பேர் 1 2 3க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 90 பேருக்கு டேலண்ட் இல்லையா? சூப்பர் சிங்கர்ல 3 பேர் செலக்ட் ஆனாங்களா, மத்தவங்க நல்லா பாடலையா? என்ன ஸ்போர்ட்ஸ்ல 1 2 3 3 பேர் கோல்டு மெடல் வாங்கினா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓடுறதுக்கு கால் கை வேலை செய்யலையா? ஏன் இந்த ஒரு 1 2 3ங்கிற அந்த ஒரு இடம், வெற்றி தோல்விங்கிற அந்த ஒரு கான்செப்ட பிடிச்சிட்டு இருக்குங்க? எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு. உங்க லைஃப்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஈஸி லைஃப் ஈஸியா எடுத்துக்குங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ண கூடாதுன்னு தான் என் தலைவன் இசைஞானி இளையராஜா சார் கம்பேரிசன் பண்ணாமலே ஈகோவை பார்க்கலனா தான் நீ பாஸ். வெறும் பாஸ், நான் 10th பாஸ், +2 பாஸ், அப்புறம் பெரிய சர்ஜன் டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிறாரு, பெரிய தொழிலதிபர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. எல்லாம் பாஸ் பண்ணீங்கல்ல ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம், ஏன் வாழ்க்கையே பாஸ் பண்ணிட்டு போறீங்க? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எங்க மிஸ் ஆனீங்க லைஃப்ல? ஒரே விஷயம் தான், திரும்ப திரும்ப நீ ஜெயிச்சியா தோத்தியா, சொந்த வீடு வாங்கிட்டியா வாங்கலையா, உன் லவ் மேரேஜ் சக்சஸா ஃபெயிலியரா, இப்படியே கேள்வி கேட்டு எல்லாருக்கும் லைஃப்ல ஜெயிச்சா தாண்டா லைஃப்ங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் இருக்கு. அது ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ்ல போய், கம்பெனில போய், அரசியல்ல போய், குடும்பத்துல போய் எல்லாத்தையும் பரவிட்டு இருக்கு. யாரோ ஒரு மன்னர் ஜெயிச்சாருன்னா எத்தனை பேர் செத்தாங்க அந்த சிப்பாய்கள்? என்ன மதம் ஜெயிச்சது? எத்தனை பேர் குண்டு வெடிப்புல சாகுறாங்க? கேட்டா ஒரு மதம் ஜெயிக்கிறது யாரா கண்ணால பாத்துருக்கீங்களா? அதுக்குதான் நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிபிகேட் இந்த படத்தை நாங்க சொன்னோம். என்னைக்காவது ஒரு மதம் நின்று நான் ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டேன் இல்ல. உங்க மனசுக்குள்ள ஜாதி ஜெயிக்குது, மதம் ஜெயிக்குது. எங்க ஜெயிச்சது அது? எங்க தோத்தது அது? என்னைக்கு ஜாதியும் ஜெயிக்கல, மதமும் ஜெயிக்கல. விளையாடுறாங்க எல்லாரும். பிரெயின் வாஷ், மாஸ்டர் பிரெயின் வாஷ். இதை உடைக்கணும். யார் உடைக்கணும்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க யோசிக்கணும். ஸ்கூல் நல்ல மாணவர்களை மட்டும் உருவாக்குற இடம் இல்ல, நல்ல மனுஷங்களை உருவாக்குற இடமா இருக்கணும். இன்னைக்கு ட்ரக் அடிக்டா இருக்கிறவங்க, பைக்ல ஆக்சிடென்ட் ஆறவங்க, பொண்ணுங்களை கொலை பண்றவங்க எல்லாரும் ஸ்கூல்ல என்ன கிளம்பி வந்திருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல என்ன சொல்லி தரோம்? இந்த கட் ஆஃப் மார்க் வாங்கிடு, உன் லைஃப் சூப்பர். இந்த கிரேட் வாங்கிடு, உன் லைஃப் சூப்பர். அப்புறம் ஐயோ என் பையன் பைக் மோதி செத்து போயிட்டான், என் பொண்ணை ஒருத்த அட்டாக் பண்ணிட்டான், இவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இப்படியே சோக கதை பாடுறத நிறுத்துங்க. நோ சென்டிமெண்ட். இனிமே திங்க், பிரில்லியண்டா இருங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸா வாழ்றதுக்கு தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த படம் எடுத்து விட்டுருக்கோம். எத்தனை விதமான மாற்றங்கள் இது உருவாக்குது. எத்தனை தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படம் பார்த்து, எனக்கு ஒண்ணும் இல்லை சார், இந்த படம் பார்த்தேன் எனக்கு சூசைட் ஆச்சு போயிருச்சுன்னு சொன்னா அதுதான் 10 கோடிக்கு சமம். சார், டீச்சர்ஸ் இன்டராக்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸா பழகணும்னு சொல்லிருக்கீங்க. பியூட்டிஃபுல் மெசேஜ். அந்த ப்ரெஷர் ஆஃப் ஆனாலுமே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இது கிளாஸ் 1ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? கிளாஸ் 1. ஆமா, இப்ப கூட எல்கேஜி யூகேஜில இருந்து நிறைய பாடங்கள், படிப்பு, அப்புறம் ஸ்லோ மோஷன்ல அழுகிறது அப்பா அம்மா,
குழந்தை ஜெயிச்சிருச்சு தோத்துருச்சுன்னு சொல்லி அழுகுறது, அப்புறம் வந்து நீ அம்மா எப்படியாவது அவளை மாதிரி நல்லா வந்துடணும் இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி சொல்றது, இது சைல்டுல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. சார் பிரஷர் வந்து கிளாஸ் 6ல இருந்து பில்ட் பண்றாங்க சார். இந்த கோ எஜுகேஷன் தனியா பிரிச்சு விடுறாங்க. அது பிரிக்காம ஒண்ணா பண்ணாலும் ஒண்ணு ஈஸி ஆயிடும் லைஃப். கோ எஜுகேஷனால நிறைய சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் நான். கண்டிப்பா கரெக்ட். பெண்களை பத்தின பெண்களை பத்தின பிரமிப்பு அகலம் பண்ணா பெண் தோழியா இருக்கணும், பெண்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அனாட்டமி கெமிஸ்ட்ரி இது மூலமா பெண்ணை சரியா புரிஞ்சுக்கிறது இஸ் கரெக்ட். அது தனியா பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, கோ எஜுகேஷன் படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து பேசிக்கா எதுனாலே பிரமிப்பு இருக்கக்கூடாது சார். பங்களா கட்டணும், இந்த பொண்ணை காதலிச்சிடணும், இந்த பொண்ணு கிடைக்கலன்னா நம்ம லைஃப் அவ்வளவுதான், இந்த பிரமிப்பே இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. பிரஷர் வேண்டாம். பிரஷர் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம். குவாலிஃபைட் பிரின்சிபல் வந்து நெகட்டிவ் புக் எழுதி பப்ளிஷ் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஹைலி குவாலிஃபைடா இல்ல, ஆக்சுவலா நெகட்டிவ் பரப்புறோம்னு தெரியாமலே நெகட்டிவ் பரப்புறாங்க. அதான் அந்த கதை. இப்போ வெற்றிக்கு 7 படிகள், நீ வாழ்க்கையை சிகரத்தை தொட்டுப்பார். பிரின்சிபல்ஸ் அப்படி எழுதுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிரின்சிபல்லாம் அப்படி எழுதுவாங்க. கதைக்காக எடுத்துட்டீங்களா கேக்குறேன். கதைக்காக எடுத்துட்டீங்களா? கதைக்கு இல்ல, நிறைய புத்தகம் பார்த்தது. ஒரு லைப்ரரிக்குள்ள போனா வெற்றி அடைறதுக்கு வழிகள் ஒரு 30 புக் இருக்கு. அப்ப பாக்குறவன் என்ன நினைப்பா, வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் சொசைட்டில மரியாதை அப்படின்னு நினைச்சு அவன் எதையோ ஒண்ணு படிக்கிறான். அவன் முன்னாடியே ஒரு கேன்டீன் சமைச்சு, அதாவது எனக்கு தெரிஞ்சு கேன்டீன் வச்சு நடத்தி சம்பாதிச்சிட்டு ஒரு பையன் கிட்ட இன்னொரு பையன் போய் விஸ்காம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்கறான். அவன் முதலாளி ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச தொழில அவன் பெருசா வந்துட்டான். இவன் ஊருக்கு பயந்து நம்ம இந்த டிகிரி வாங்கினாதான் லைஃப், அந்த டிகிரி வாங்க. நான் சொல்றது என்ன, இயல்பா எது வந்தாலும் ஓகே. உங்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான இயல்பு இருக்கா? நேச்சர் பை நேச்சர் நீங்க டாக்டர் தான் படிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் டாக்டராக ட்ரை பண்றோம். அதான் நான் சொன்னேன், ஒரு டாக்டருக்கு பிளம்பர் வேணும், கார்பெண்டர் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், எல்லாரும் வேணுமே. ஏன் எப்ப பார்த்தாலும் மெடிக்கல் ஷீட் ரிசல்ட் வருதுன்னா அவ்வளவு ஒரு பேனிக், அப்படி ஒரு டிராமா. டாக்டர் ஆளுன்னா என்ன, அதான் அவங்க வந்து பெருமை. டாக்டர் ஆனா ஒரு புகழ், ஒரு கௌரவம். அதான் சொன்ன பாத்தீங்களா யோகி பாபு டேல பிபி நார்மலா இருக்கணும். வந்துட்டு போஸ்ட் பண்றதே இல்ல சார். ஒரு நிமிஷம் தள்ளிங்க. எந்த ஸ்கூல்லயுமே வந்துட்டு போஸ்ட் பண்றதே இல்ல. டீச்சர்ஸோ சரி பிரின்சிபல்ஸோ சரி, நீங்க அப்படிதான் சொல்லிருக்க மாதிரி இருக்கு. யார் போஸ்ட் பண்றாங்க? டீச்சர்ஸ், பிரின்சிபல் கூட வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமா, என்ன அவங்க என்ன ஆக்சுவலா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ற பிரஷர் பண்றன்ற பிளான்ல செய்யல. அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் டீசென்டான ஜென்டில்மேன், இப்படி படிச்சாதான் அவன் லைஃப்ல செட்டில் ஆகணும். அவங்க ஒரு பிலீஃப்ல இருக்காங்க. ராங் பிலீஃப். நிறைய பேர் எஜுகேஷன் அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க தான் நீங்க மென்ஷன் பண்றீங்க. இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்கள தான் மென்ஷன் பண்றீங்க. ஆமா, இன்ஸ்டிடியூட் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடியை விட கல்விங்கிறது ஒரு வியாபாரமா நெருங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆச்சு? ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி காலேஜ்ல படிச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும். அந்த நான் என்ன சொல்றேன்னா, இந்த படத்துல சொல்ல வர்றது மைண்ட் செட் ஆஃப் சக்சஸ். தேவையில்லைன்னு சொல்றீங்க, ஜாதியுதம் தேவையில்லைன்னு. ஆமா, ஆனா கடைசியா வந்து அம்மன் போட்டோ காட்டுறீங்க லாஸ்டா. அம்மன்ங்கிறது இல்ல நான் சொல்றேன், ஜாதி. நான் படத்தை டைலாக் வச்சிருக்கேன் பாருங்க, நோ கேஸ்ட் நோ ரிலிஜன், எல்லாம் ஒன்னா இருங்க. நீங்க அல்லாஹ்வை கும்பிடுறீங்க, கிறிஸ்துவ கும்பிடுறீங்க, அம்மனை இருங்க சொல்லி முடிச்சிடறேன். அம்மனை கும்பிடு, யார வேணா கும்பிட, ஒன்னா இருங்க. நோ கேஸ்ட் நோ ரிலிஜன். நீங்க சார் மென்ஷன் பண்றீங்க, புரியல? நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சொல்லிட்டீங்க. ஆமா, சரி படம் போகுது, லாஸ்டா வந்து அந்த ஒரு சிலையை காட்ட என்ன அவசியம்? ஏது அம்மன் சிலையா? கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு பிரேயர் வைக்கிறோம். இப்போ பிரேயர் யாருக்காவது வைக்கணும். கடவுளுக்கு எதிரான படம். நான் கூட ஒரு டைலாக் வச்சிருக்கேன், நாத்திகத்தை உருவாக்குனது கூட கடவுள் தான். ஒரு டைலாக் வச்சிருக்கேன். புரிதல் கொடுத்துட்டீங்க படத்துல, கடைசி வரைக்கும் என்ன ஃபுல்லா புரிதல் சொல்லிட்டீங்க. ஓகே, கடைசி அந்த சிலையை காட்ட என்ன அவசியமா? இல்ல, சிலைங்கிறது ஒரு பிரேயர் சக்சஸ் ஆச்சு. நீங்க ப்ரே பண்ணுங்க சக்சஸ் ஆகும்னு சொல்றேன். அது ஜீசஸ் சிலையை காட்டலாம், ஏதோ புத்தர் சிலையை கூட காட்டலாம். படத்துல நாங்க வந்து துர்கை அம்மன் சிலைக்கு கும்பிட்டதால அது உங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் நீங்களே பேசிருங்க, அப்புறம் क्वेश्चंस லாஸ்ட் வச்சுக்கலாம். பேசுங்க, ஒருத்தர பேசுங்க, என்ன வேணா பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நிக்கிறதுக்கு ஐ ஷுட் தேங்க் மை அம்மா, அப்பா, ஆல்சோ மை செல்ஃப். ஸோ யா, இந்த ஃபிலிமை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டேக் அவேஸும் எடுத்துருப்பீங்க. நான் எல்லாரையும் எங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டவங்களாம் நல்லா ஆவாத பார்த்தேன். பிகாஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்குலாம் ஐ கெஸ் யூ ஹேவ் ரெஸ்பாண்டட் வெரி வெல். அண்ட் எல்லாருமே வந்து ஃபிலிமை பாருங்க, பிகாஸ் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் டேக் அவேஸ். அண்ட் யா, ஸோ இந்த ஃபிலிம்ல நோ கேஸ்ட் நோ ரிலீஜன். யா, லெட் மீ பிரிங் இட் அப். நோ கேஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், கேஸ்ட் பார்க்கக்கூடாது, ரிலீஜன் பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்குல்ல.
நாங்க வந்து ரிலீஜன்ஸை மதிக்க வேண்டாம்னு சொல்லல, எல்லா சாமியும் இருக்கு. தேர் இஸ் அம்பாள், தேர் இஸ் ஜீசஸ், தேர் இஸ் அல்லா, தேர் இஸ் புத்தா, தேர் இஸ் மகாவீரா. வி ரெஸ்பெக்ட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ நாங்க ஒன்றும் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we had personally believed in Durga Amman, so last song was dedicated to Durga Amman. I think இதை நீங்க நல்ல கான்ட்ரவர்சியா எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். I think there's 90% of good things are there. It's full of film, full of 90% of good things are there. அதுல பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யா, ஸோ யா எல்லாமே நம்மளோட இது யா டு டெலிங் ஒரு அவ்வளோ ஹையா வந்து படிச்ச ஒரு பிரின்சிபல் வந்து இப்படி எழுதுவாங்களான்னு கேக்குறீங்க. எஸ், ஐ திங்க் படிப்பு மட்டும் ஒருத்தவங்க பிரெயினை ஷார்ப் பண்ணாதுன்னு நான் பர்சனலி பிலீவ் பண்றேன். ஏன்னா வந்து படிச்சவங்க எல்லாருமே வந்து உருப்பட்டுட்டாங்க, படிச்சவங்க எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நான் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டதில்ல. படிக்காத யூனோ காமராஜர் who was a CM அதை படிக்காதவங்க தான். he studied till only 4th standard and நிறைய தமிழ்நாடுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் எல்லா பேரண்ட்ஸும் உங்க கிட்ஸ் கிட்ட வந்து படின்னு சொல்றதை விட படிக்கிறது ஒரு ஃபன் வே ஆஃப் டு லேர்ன். யூனோ கிட்ஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்னா கூட அது ஒரு நல்ல விஷயமா சொன்னேன்னா அவங்க நல்லா எடுத்துப்பாங்கல்ல. ஸோ படிக்கிறத கூட ஃபோர்ஸ் பண்ணாம, ஒரு சாப்பாடு ஊட்டுறதா இருந்தா கூட அதை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாம பண்ணா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்க ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதான் நல்லா எல்லாம் போறது. ஸோ படிக்கிறது கூட அப்படிதான். ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் வந்து நிறைய ஸ்கூல்ல, நாட் ஆல் த ஸ்கூல்ஸ் ஐம் பிளேமிங், சம் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் சோ குட். அங்க இருந்துதான் வந்து கம்பாரிசன் ஆரம்பிக்குது, ஈகோ ஆரம்பிக்குது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்கூல். அதான் படத்துலயும் சொல்லியிருக்கோம், ஒரு எந்த விஷயம் நடக்குதோ அது ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூல் வந்து நாட் கிரியேட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் பட் அ ஹியூமன் பீயிங் டூ. ஸோ எல்லாம் இந்த கொலை குத்து பண்ணுவாங்க, இல்ல நிறைய நல்லது பண்ணுவாங்க, லைக் ரத்தன் டாட்டா எல்லாருமே வந்து ஸ்கூல்ல படிச்சு தானே வந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்கூல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எனி பிரின்சிபல், எனி டீச்சர்ஸ் ஆர் எனி பேரண்ட்ஸ், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள கூட நிறைய இது பண்றவங்க இருக்கீங்க. இந்த படத்தை பார்த்து குட் திங்ஸை கத்துக்கிட்டு குட் திங்ஸ் எடுத்துட்டு போங்கன்னு தேங்க்யூ சொல்லிப்பேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வித்யாதரன் சார். ஐ would love to say this is my first project I worked with such a societal team. நான் பெருமையா சொல்லிப்பேன். And yeah, to my sister too, because அவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ணப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். All my co-stars, I've admired them, they have done their best. படத்தை பார்க்கும்போது யாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்கன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் when I saw everyone in screen எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. how good they can be ல. ஸோ ஃபிலிம்லயும் நிறைய குட் பாயிண்ட்ஸ் இருக்கு, வந்து பாருங்க. That's all I could say. Thank you to the God also. நான் வந்து very religious person. So now I would say stand and say Hare Krishna. நான் வந்து religious எதிராக யாருமே பேசாதீங்க. ஏன்னா there is something more than everyone. There is God. So I think I'm not against the atheists, but most atheists was also created because there is someone called God, and யாருமே காடோட பேர்ல தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நிறைய இது இருக்கு, இந்த வெற்றி தோல்வி, ego, comparison, and take it as experience and contribution. Come and see the film. Thank you so much for everyone here standing, and to myself. Thank you. I'm going to go 10th standard. Yeah. இல்லன்னா நீங்க படமே எங்க பாஸ் சொல்லது எல்லாத்தையும் she finished telling. I don't know what else to say, but சொல்ல வேண்டிய நினைச்சது எல்லாத்தையும் she told, and sir சொன்னது எல்லாத்தையும் he told everything which was in the film, and நீங்க கேட்ட questions எல்லாத்துக்குமே he answered. எனக்கு புதுசா என்ன சொல்றதுன்னு தெரியல, but I'd like to thank everyone, each and everyone who took their time to come and see this movie. அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் என்னோட இது பார்த்துருப்பீங்க, என்னோட கேரக்டர் which was சந்தியா. அதோட கோர் பாயிண்டே சூசைட் பண்ணிக்க கூடாதுன்றது தான். சூசைட் நம்ம பண்றதுக்கு நிறைய தாட்ஸ் நம்மளோட இதுக்குள்ள மண்டுக்குள்ள இருக்குது. அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கம்பேரிசன், அந்த ஈகோ, அதெல்லாம் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குதோ அதே இடத்துல இருந்துதான் இந்த சூசைட் தாட்ஸும் கிடைக்குது. அந்த தாட்ஸ் அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த படம். இந்த படத்துல நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை விட இந்த மாதிரி ஒரு கூரான பாயிண்ட் நான் சொன்னதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் and very very proud. And also I'd like to thank R.K. Vidyadharan sir for being very supportive, and அந்த கேரக்டர் நீங்க படத்தை ரிவீல், பட் தென் நாளைக்கு May 23rd இட்ஸ் ரிலீசிங் வேர்ல்ட் வைட். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல்சோ நிறைய டேக் அவேஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி நான் சொல்ல நினச்சது எல்லாமே இங்களும் சொல்லிட்டாங்க. பட் ஐ வாண்ட் டு சே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஆர்டி வித்யாதரன் டேரக்டர் சார். அண்ட் இந்த படம் இதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பேர் பண்ணுறது, நெகட்டிவாக யோசிக்கிறது, அது இதுன்னு நிறையா வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஃப்டர் திஸ் மூவி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது, ஈகோ இருந்தால் என்ன, ஈகோ இல்லாமல் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஈகோன்றது வந்து அந்த ஈகோன்றது ஒருத்தங்களை அழிக்குது. பிகாஸ் கம்பேர் பண்ணுறது வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது பண்ணுறதுனால பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ப்ளஸ் கிடையாது. கம்பேர்ன்றதுன்னு வந்து அது ஒரு அடுத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி நான் சொல்றேன். பிகாஸ் நீ நல்லா படிக்கிற, நீ ஏன் இவ்வளோ மார்க் வாங்குற, நீ ஏன் இவ்வளோ வாங்க மாட்டேங்கிற, அவ்வளோ மாதிரியே நீ பண்ணுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, இன்க்ளூடிங் ஷி ஆல்சோ சரியா. ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ், நான் சொல்றது எல்லா பேரண்ட்ஸையும் இல்லை, சம் பேரண்ட்ஸ் ஆர் ஃபோர்சிங் தி கிட்ஸ். பிகாஸ் நீ இதை பண்ணுனா நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது. ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. they could not force me, உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு. ஸோ அதுதான் பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ண விட்டுருங்க. ஏன்னா ஃபோர்ஸ் பண்றதுனாலயோ இல்ல கம்பேர் பண்ணி பேசுறதுனாலயோ கிட்ஸ் வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. அவங்க அதனால எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க, அதனால சூசைட் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த காலத்திலே சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்குலாம் ஹியூஜ் டிசிஷன் நிறைய எடுக்கிறாங்க, லைக் தனிஷ்கா சொன்ன மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்துல நிறைய கத்துக்கலாம். அதாவது நெகட்டிவா யோசிக்கிறவங்க, ஈகோ பிடிச்சி அலையிறவங்க, பொறாமப்படுறவங்க, கம்பேர் பண்ணிக்கிறவங்க, இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்து இது நம்ம ஏன் இப்படி நம்ம பண்றோம், இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க கண்டிப்பா கத்துக்கலாம். இட் குட் பி give idea for all of you. So tomorrow May 23rd இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த படம் பாருங்க. இந்த படம் எல்லாரும் மெயினா திங்க் பண்ண வைக்கும். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஹாய் அண்ட் தேங்க்யூ. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஒரு பேயா பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட் வாஸ் a really good experience. அண்ட் என் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் போகுது அப்படின்ற போது என் கான்ட்ரிபியூஷன் நினச்சி எனக்கு ஐம் ஆக்சுவலி ப்ரவுட் ஆஃப் தட். அண்ட் இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் வித் ஃபன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் இன் the movie in the theaters around you. Tomorrow it's a release, so please come. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். நல்ல படம். எல்லாரும் நாளைக்கு June 23 May 23 எல்லாரும் நாளைக்கு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இல்லாமல் நிறையா பசங்க போதைக்கு அடிமையாக இருக்கானுங்க, நிறைய பேர், ரொம்ப நிறைய பேர். ஏன்னா என் ஜென்ரேஷன்லேயே நிறைய பேர் வந்து நிறைய தம்மு சரக்கு இந்த மாதிரி நிறையா அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களா அதை விட்டுருங்க, ரொம்ப ரொம்ப மோசமானது. தயவு செஞ்சு அவ்வளோதான். தேங்க்யூ. படம் ஆரம்பிக்கிற முன்னாடி சிகரெட் பிடித்தல், புகைப்படம் தவிர்க்குதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லை சார், ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுதான் அந்த படத்துல சொல்லியிருக்கோம், சிகரெட் பிடிச்சா டென்ஷன்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகிறோம்னு ஒரு கான்செப்ட் தெரியுங்களா. இப்படித்தான் பிலீஃப், இது குடிச்சா ரிலாக்ஸ் ஆகிடுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐசியூல இருமும் போது என்ன ரிலாக்ஸேஷன். ஸோ இங்க பல பிலீஃப் எப்படி தெரியுமா இருக்கு, உங்களுக்கு சுகம் கொடுக்குற மாதிரியே நம்பிக்கைகள் இருக்கு. அது வேதனை வரும்போது கிட்ட ஒன்றும் இருக்க மாட்டான். ஆனா மாஸ்டர் பிரெயின் வாஷ் என்ன நடக்குது, இதை குடிங்க சூப்பரா இருப்பீங்க, இதை குடிங்க ரிலாக்ஸா இருப்பீங்க, இப்படி இருந்து சந்தோஷமா இருக்குன்னு ஒரு பிரெயின் வாஷ் நடந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஸ்கூல்ல இருந்து முடிச்சுக்க ஆரம்பிக்கணும். லாங் டேர்ம் எது எனக்கு பெனிஃபிட், சிகரெட் குடிக்கிறதா இல்ல மைண்டை நானே ரிலாக்ஸா வச்சுக்கிறதா, செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃபா நல்லா திங்க் பண்றது. ஏன்னா யாராவது ஒரு கண்டினியூஸா இருமுற ஒரு மகனை ஒரு அம்மா எப்படி பார்ப்பாங்க, அந்த அம்மாவோட கண்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க சாதாரணமா இருமிடுவீங்க, ஆனா அந்த அம்மாவோட கண்ணுல எவ்வளவு ஒரு கண்ணீர் வரும். ஆனா ஐசியூல அம்மாவை கூட விட மாட்டாங்க, உள்ள போக கூடாதுங்க, பையனை பார்க்க கூடாதுமா. அதான் நான் சொல்லியிருந்தேன், உங்க பையன் உங்களுக்கு பிபி நார்மலா இருக்கணும், சுகர் நார்மலா இருக்கணும்,
ஆனா பசங்க மட்டும் அப்நார்மலாருன்னு சொன்னா அவன் ஏதாவது டென்ஷன்ல போய் ஐசியூல போனதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் என் பையன் நார்மல் ஆயிடுவாங்களா, என் பையன் அப்ப நார்மலா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் எல்லாரும் அப்நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? தி பெஸ்ட்ங்கிற வார்த்தையை முதல்ல குறைங்க. அப்நார்மல், நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி, நீ ஒரு சூப்பர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது 10 பேருக்கு ஓகே, 90 பேர் லைஃப் காலி ஆயிட்டு இந்த வார்த்தைகள்னால, இந்த நம்பிக்கைகள்னால. அவனுக்கு ஏதோ ஒண்ணு நல்லா தெரியுது, ரிலாக்ஸா இருக்கிறான், அவன் லைஃபை கெடுக்கிறான் பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி. வேர்டோ புக்கோ கான்செப்டோ தத்துவமோ நல்ல ரீஅனலைஸ் பண்ணணும். எழுதி வச்சுக்க பல புத்தகங்களை ரீஒர்க் பண்ணணும், பல வரலாறை திரும்ப பார்க்கணும். வெற்றி கொடியை நாட்டினார் அந்த மன்னர்னா எதுக்கு அவர் படையெடுத்தாரு? ஏதோ ஒரு நாட்டு ராணியை பார்த்துட்டு இருக்கிற சிப்பாயெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு, அந்த நாட்டுக்கு போய் படையெடுப்போம். அந்த ஒரு ராஜாவோட ஈகோவுக்கு எத்தனை சிப்பாய்கள் தளபதிகள் செத்தாங்க. இப்படித்தான் ஒரு 10 பேரோட பேராசைக்கு 10,000 பேர் செத்துட்டு இருக்கா, 10 லட்சம் பேர் செத்துட்டு இருக்காங்க. ஏன் சாகுறானே தெரியாம சாகுறாங்க. யோசிக்க டைம் இல்ல. காலையான ரீல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், பிரெயின் வாஷ் போயினே இருக்குது. சோ இந்த யோசிக்கவே விட முடியாம போயிட்டு இருக்குதால ஸ்கூல்ல இருந்தா முடிச்சுக்கணும், ஸ்கூல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அதனால இந்த நாளைக்கு மே 23 இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க, என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும். என்டர்டைன்மெண்டோட உங்களுக்கு உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். சேஞ்ச் பண்றதை விட ஒரு அவேர்னஸ், இப்படி யோசிச்சு லைஃப்ல இருக்கலாமே அந்த ட்ரை பண்ணிருக்கோம். அதே எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃபே என்டர்டைன்மெண்ட். 3 மணி நேரம் சினிமா என்டர்டைன்மெண்ட் வேற, உங்க மொத்த லைஃப் என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதை கேட்ச் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் பூரா என்டர்டைன்மெண்ட், எல்லா நேரமும் சினிமா பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கலாம். இதுதான் எங்களுடைய மேஜர் மெசேஜ். ஸோ இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை நல்லபடியா நாங்க சொல்ற தகவல்களை, சில நல்ல ரைட் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க, நல்ல ஹைப் கொடுங்க. எப்பவுமே பிரமிப்பு தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்குது. இந்த படமா அப்படிங்கிற பிரமிப்பு தான் ஜெயிக்குது. ஆனா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள எம்டினஸ் இருக்கு, நிறைய பேருக்கு வெறுமை இருக்கு. நான் அந்த வெறுமையை போக்குற ஒரு பிரமிப்பை இந்த படத்து மூலமா உருவாக்க விரும்புறேன். ஸோ என்ன பிரமிக்க வைக்கிற மாதிரி என்னுடைய ஆடியன்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் பாருங்க, இந்த படத்தை கொண்டாடுங்க.